தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு அதை பற்றி பார்க்கலாமா? எங்கள் விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எப்படின்னா ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு கார்டு இந்த இப்போ இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு சாம்பிளுக்கு தான் இதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். சாம்பிள் கார்டு ஓகேவா? இதே மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அதில் வந்து அரசோட திட்டங்கள் என்னென்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா? இப்போ ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து முதியோர் தொகை வாங்குறீங்கன்னா, முதியோர்கள் வந்து பெரியவங்க, அவங்க எல்லாம் போயிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் போய் நின்று ஃபார்ம் நிரப்பி கொடுக்கணும். நிரப்பி கொடுக்கறதுக்கு ஒரு பைசா, அந்த திட்டத்துக்கு வாங்கி உள்ள வைக்கிறவங்களுக்கு ஒரு பைசா, கையெழுத்து போடுறவங்களுக்கு ஒரு பைசா, இடைத்தரகர்கள் பைசா, இதெல்லாம் கொடுத்து தான் ஒரு திட்டத்தை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். இந்த ஸ்மார்ட் கார்டு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஒரு முதியோர் தொகைன்னே வச்சுக்கலாம். முதியோர் தொகைக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து எங்கேயுமே அலைய தேவையில்லை. இப்போ முதியோர் தொகைக்கு நீங்கள் எலிஜிபிள், நான் வந்து முதியோர் தொகை வாங்குறதுக்கு எங்களுக்கு வந்து தகுதியானவர்கள் அப்படின்றது உறுதியாச்சுன்னா, நீங்கள் வந்து எந்த ஃபார்மும் நிரப்ப வேண்டாம், யாருக்கும் பைசா கொடுக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் எதையும் போய் கேட்க வேண்டாம். அந்த கார்டு ஒன்று வச்சே நீங்கள் வந்து உங்களுக்கான சலுகைகள் மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையாகவே சூப்பர் திட்டம் விஜயண்ணா. அதாவது அரசாங்கத்தை தேடி மக்கள் போன காலம் போய் மக்களை தேடி அரசாங்கம் நம்ம வீட்டுக்கே வரப்போகுது. அதை நினைச்சு சந்தோஷமா இருங்க. அப்புறம் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் தான் மன்னர், மக்கள் மட்டுமே மன்னர்கள்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் காமிக்க போறாரு. ஸோ தயவு செஞ்சு எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, எங்க அண்ணன் ஜெயிக்க வைங்க. நம்ம ஒரு புதுசா ஒரு ஆட்சியை நம்ம பார்க்கலாம், புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்கலாம்.